ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யெகோவா நிசியாகிய நம்முடைய வெற்றியின் தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். போராட்டம் உண்டு என்று இந்த வசனம் சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒரு சிலர் உன்ன எனக்கு போராட்டமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே அதை உறுதி செய்திருக்கிறார். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்தகார இருளின் வலைகள் மேலே நீங்கள் அதிகாரம் செய்ய வேண்டும். You are called to bind the unseen forces. You have the authority over the devil and the evil spirits. இப்ப உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை கொண்டு, அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தினால பிசாசினுடைய கிரிகைகள், அசுத்தாவினுடைய கிரிகைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்ட முடியும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரிகைகளை அழிக்கும்படியாகவே இயேசுவாகிய தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவியாகிய அந்த தேவனாய் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு அந்த பிசாசின் வல்லமைகள் மேல அதிகாரம் செயல்படுகிறது, கிரிகை செய்கிறது. ஆனா மனுஷங்க அதுக்கு ஒத்து போகாட்டி அந்த அதிகாரத்துக்கு கீழே அவங்க வர முடியாது. ஒரு முறை பாஸ்டர் கெனித் ஏகின் விதமாய் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அப்போ ஒரு ஊழியத்துக்கு போகிற பொழுது இவரோடு சேர்ந்த ஒரு சகோதரன், அவருக்கு இந்த சுகர் வியாதி இருந்துச்சு, அவருக்கு சர்க்கரை வியாதி. அப்போ அவர் அனுதினமும் என்ன பண்ணணும்னா பிளட் லெவல் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படி என்று சொல்லி. ஆனால் பாஸ்டர் கெனித் ஏகின் அவரை ஒவ்வொரு நாளும் காலையில் அதை பண்ணணுமா. ஆனால் இவர் அந்த டைமில் ஊழியத்துக்கு கூட வர வேண்டிய அந்த சமயமாக இருந்தபடினாலே அப்போ இவர் சொன்னாராம், அதுக்கேற்ற மாதிரி அவர் அளவை பார்த்து அந்த இன்சுலின் டோசேஜ் ஜாஸ்தி பண்ணுமா. அப்போ இவர் சொன்னாராம், நீ என் கூட இருக்கிற சமயம் வரைக்கும் நீ சுகரை பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி இவர் கூட 2 வாரங்கள் தங்கியிருந்த அவர் என்ன நடந்துச்சான், ஒரு நாளும் போய் சுகர் லெவலை பார்க்கலையாம். சர்வசாதாரணமாய் கேக்கு ஜூஸ் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாய் சாப்பிட்டுட்டு மிகவும் நன்றாய் தான் இருந்தார். அப்போ பாஸ்டர் கெனித் ஏகின் சொன்னார், இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த சரீரத்தில் செயல்பட்ட அந்த சர்க்கரை வியாதியை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்புறமா இவர் ஊழியெல்லாம் முடிந்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன அப்புறம் 3 நாள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இவருக்கு மறுபடியும் நமக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்வம், தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற சுகம் எனக்குள்ள இருக்கிறது என்று அதை நம்ப முடியாத ஒரு நிலைமை. 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியுமா அதனுடைய அறிகுறி எல்லாம் தென்பட்டுச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகார ஆவிகளையும் பிசாசின் கிரிகைகளும் வியாதி கொண்டு வருகிற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுங்கள். அவைகள் கீழ்ப்படிந்து ஓடி போகும், திரும்ப வராது. ஆனால் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவன் உத்தரவாதம் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள், சொல்லுங்கள். உங்களை பலவீனப்படுத்துகிற, போராடுகிற, நம்முடைய கண்களுக்கு தெரியாத அந்தகார கிரியைகளை எதிர்த்து நெல்லுங்கள். இயேசு கிறிஸ்து அவைகள் உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற நான் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் பராக்கிரமம் செய்தீர், தயவு செய்தீர், இரக்கம் செய்தீரே, அதற்காய் நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, நம்முடைய அதிகாரத்தை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி எல்லா போராட்டங்களை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் எங்களை அக்கினினாலும் பரிசுத்த ஜீவனினாலும் எங்களை அபிஷேகித்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவராயிருப்பீராக.
மகிமையான காரியங்களை நீ செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.